இங்க நியாட்டி என்ற ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு எக்ஸாம்ல ஆள்மாறாட்டம் பண்ணி பாஸ் பண்ண வச்சு அதுக்கு காசு வாங்கிக்கிறா. இந்த நியாட்டி கேர்ள்ஸ் ஆர்ஃபனேஜ்ல வளர பொண்ணு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 50 பொண்ணுங்களோட இந்த ஆர்ஃபனேஜ்ல நடத்திட்டு வராங்க. நியாட்டிய அவங்க 2 பேருமே சொந்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. இந்த நியாட்டியும் நல்லா படிச்சு 10th ஸ்டேட் லெவல்ல ரேங்க் வாங்குறா. இவளோட ஆசையே இவளோட ஆசிரமத்துக்கு எப்படியாவது ஒரு பெரிய பில்டிங்கை கட்டணும்ன்றதுதான். ஸ்டேட் லெவல்ல ரேங்க் வாங்கினதுனால அந்த சிட்டிலேயே டாப் ஸ்கூல்ல 100% ஸ்காலர்ஷிப்போட இவளுக்கு சீட் கிடைக்குது. இந்த பணக்கார ஸ்கூல் அட்மாஸ்பியர் இவள மாத்திரிமோன்னு அவளோட அம்மா அப்பா பயப்படா. இவ கூடவே ஆகாஷ் என்ற பையனும் ஸ்காலர்ஷிப்ல அதே ஸ்கூல்ல ஜாயின் பண்றான். ஆகாஷ் எல்லார்கிட்டயும் தள்ளியே இருந்து அவனோட படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்றான். ஆனா நியாட்டி பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணி அவங்க கேங்ல ஒரு ஆளா சேர்ந்துக்கிறா. அப்போ நியாட்டி கூட படிக்கிற பணக்கார வீட்டு பொண்ணு ஒரு நாள் நியாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க, அங்க போன நியாட்டிக்கு அவளோட லைஃப் ஸ்டைல் வீடு எல்லாம் பார்த்து நம்மளும் இதே மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறா. அப்போ அந்த பணக்கார பொண்ணு அவகிட்ட சும்மா இருக்கிற ஐபோனை நியாட்டிக்கு கிஃப்ட் பண்ணிட்டு என்ன எப்படியாவது பாஸ் பண்ண வச்சு அப்படி பாஸ் ஆகிட்டா என் அப்பா என்ன மதிப்பாருன்னு கெஞ்சிரா. அப்புறம் எக்ஸாம்ல அவ்வளவு படிச்சும் அந்த பணக்கார பொண்ணுக்கு எதுவுமே தெரியல. உடனே நியாட்டி கிட்ட ஹெல்ப் கேட்க இவளும் ஒரு ரப்பர்ல ஆன்சர்லாம் எழுதி கொடுத்து ஹெல்ப் பண்றா. ஒரு நாள் நியாட்டியையும் ஆகாஷையும் பிரின்சிபல் கூப்பிட்டு லண்டன்ல இருக்கிற ஒரு காலேஜ்ல 100% ஸ்காலர்ஷிப்ல 2 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி நம்ம ஸ்கூல் மூலமா அனுப்ப சொல்லிருக்காங்க. நான் உங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு சின்ன எக்ஸாம் மட்டும் எழுதணும். அதுல அட்டன் பண்ணி பாஸ் ஆனா போதும்னு சொல்ல இதை கேட்ட 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாகி ஹக் பண்ணிட்டு அவங்க வீட்ல போய் சொல்றாங்க. நியாட்டி வீட்ல ஓகே சொன்னாலும் ஆகாஷ் அம்மா நீ படிச்சுட்டே போனா ஃபேமிலி என்ன ஆகும்னு திட்டுறாங்க. இந்த பணக்கார பொண்ணு மார்க்க அப்பா கிட்ட காட்டி பாராட்டு வாங்கிட்டு அதுக்கு பாட்டி தரேன்னு நியாட்டியை கூப்பிடுறா. ஆகாஷ் நியாட்டி கிட்ட அவங்க கூட எல்லாம் சேராத, உனக்கு நல்லது இல்ல, பாட்டிக்கு போகாதன்னு வார்ன் பண்றான். இருந்தும் நியாட்டி கலந்துக்க. பாட்டி முடிஞ்சதும் நியாட்டி கிட்ட அந்த பணக்கார பொண்ணு நான் எவ்வளவு வேணா பணம் தரேன், எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே மாதிரி எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணு, ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி இந்த நாட்டை விட்டு போகாதுன்னு ஃபோர்ஸ் பண்றா.